தேவ சமூகத்திலே நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்குறோம். ஆமாம், அல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம்? தேவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? 2 அல்லது 3 பேர் மத்தியிலே அவர் வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய ஆலயத்தில் மாத்திரமல்ல, அவர் 2 பேர் அல்லது 3 பேர் இருந்தாலும் அவர் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். ஆமீன். மனிதர்கள் 2 பேர் 3 பேர் இருந்தால் வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவர் சமூகத்தில் வருவார். எங்கே அவர் உலாவி கொண்டு, இதோ மனுஷர் மத்தியிலே அவர் உலாவி கொண்டு இருக்கிறாராம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனை தேடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாக இருக்கிறார். நாம் உண்மையாகவே ஆண்டவரை தேடும்போது கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாய் கொண்டு இருக்கிற ஜனங்கள் நம் பாக்கியவான்கள். நாம் முழு இருதயத்தோடு அந்த ஆவியாக இருக்கிறவர், பரலோகத்தில் இருக்கிற தேவன் இப்போது நம் மத்தியிலே, ஆராதனை மத்தியிலே நம் மத்தியிலே வந்து உலாவி கொண்டு இருக்கிறார். இப்போது நம் மத்தியிலே அவர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன், நம்முடைய தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம் மத்தியில் அவர் இருக்கிறார், உலாவி கொண்டு இருக்கிறார். ஆகினாலே மோசே கர்த்தர் பயன்படுத்தின போது அந்த வனாந்தரத்திலே அந்த ஜனங்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே தேவ சமூகத்தை அதிகமாக நாடினார். 2 முறை 40 நாள் உபவாசித்து தேவ சமூகத்தில் நாடினார். தேவ சமூகத்திலே இருக்கிற பெரிய ஆசீர்வாதம், தேவனை முகமுகமாக சந்திக்கிற ஒரு அனுபவம் மோசேக்கு கிடைத்தது. ஆமீன், அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனை உண்மையாக தேடினார்களோ, யாரெல்லாம் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார்களோ, யாரெல்லாம் தேவனை உண்மையாக நேசித்தார்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் வெற்றி கண்டார்கள். ஆமீன், அல்லேலூயா. தேவனை நேசிக்காமல், தேவன் சமூகத்தை காத்திருக்காமல் யாருக்கும் வெற்றி வராதுங்க. வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள், தேவ பிரசன்னத்தில் காத்திருந்தார்கள். தேவ மனிதர்களாக நாம் வாழ்கிறவளாக இருந்தாலும் நம்ம தேவ சமூகத்திலே நாடக்கூடியவளாக இருக்கணும். தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? தேவனை தேடுகிற ஒரு உணர்வு இருக்குதா? தேவ சமூகத்தில் 1 மணி நேரமாக நம்ம ஜெபிக்கிறோமா? இல்லை வேதத்தை வாசிக்கிறோமா? இல்லை ஆவிக்குரிய காரியங்களை ஏதாவது புஸ்தகத்தை வாசிக்கிறோமா என்பதை நீங்களே உங்களை நிதானித்து பாருங்கள். நீ தேவ சமூகத்தில் இல்லாத போனால் உனக்கு சரீரத்தில் பலவீனம் வரும், பல பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதெல்லாம் உன்னால் எதிர்க்க முடியாது. அப்போது யார் தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கிறாங்க, அந்த பிரசன்னம், தேவ பிரசன்னம், அபிஷேக நுகங்களை முறிக்கும். உன் நுகத்தை மாத்திரமல்ல, நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் மற்றவங்களுடைய நுகத்தை என்ன பண்ணுது? அபிஷேகம் என்ன பண்ணுது? முறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனங்கள் மேல் இருக்கிற கட்டுகளை நாம் உடைக்க வேண்டும். ஜனங்கள் மேல் இருக்கிற சாபங்களை, நோய்களை எல்லாம் தீர்க்க வேண்டும்டா நாமும் என்ன பண்ணணும்? நம்மளோட குடும்ப பிரச்சனையே முதலாவது நம்ம மாற்ற முடியலைன்னா சமுதாயத்தை எப்படி நம்ம மாற்ற முடியும்? பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையே மாற்றாமல், தீர்வு காணாமல் இருக்கும்போது, அதுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் அதுவே நமக்கு என்ன பண்ணுது? சோர்வை உண்டாக்குது. பதில் இல்லாத காலத்தில் சோர்வு உண்டாக்க பாருங்கள். அதனால தான் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். நீண்ட நாட்களாக தேவ சமூகத்தில் காத்திருந்தவர்கள் எல்லாரும் பெரிய வெற்றியை பெற்றார்கள், அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார்கள். தேவ சமூகம் தான் ஒரு மனிதனை ஒரு தேவ மனிதனாக வாழ வைக்கிற இடம். ஆமீன். அப்போஸ்தலர்களை பார்த்து தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் அவர்களை தெரிந்து கொண்டார். நாம் தேவனோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் நமக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. காலையில் எழுந்தவுடனே ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும்? தேடணும், தேவ பிரசன்னத்தை நாடணும், வேத வசனத்தை படிக்கணும். நீ இதை ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் நீ தேவனை விரும்புறீங்கன்னு அர்த்தம். நீ இதை எதுவும் செய்யலைன்னா நீ தேவனை விரும்பலை, நேசிக்கலை. வாரம் வந்து போகிறதுனால ஒரு மாற்றம் வரப்போகிறதில்ல. நீ மாறாமல் தேவன் எதையும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் செய்ய முடியாது. நாம் மாறணும். என்ன மாறணும்? தேவனே, உங்களுடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன், உங்களுடைய சமூகத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு நீ கேட்கணும். ஆமே, நீங்கள் தேவ சமூகத்தில் நாடணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை வந்து காத்திருக்கிற பிள்ளைகளாக மாறணும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்திலேருந்து ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறது இல்லை. எந்தெந்த சபையில் வந்து ஆலயத்தில் ஜெபித்தாங்களோ அந்த சபையெல்லாம் சீக்கிரமாக வளரும். ஆலயத்துக்கு வரலைனாலும் வீட்டையாவது உன் ஆலயமாய் மாற்று. நீ தான் தேவனுடைய ஆலயம். நீ எங்கேருந்து ஜெபம் பண்ணலாம், பிதாவை எங்கே வேணாலும் தொழுது கொள்ளலாம். ஆலயத்து வந்து மாத்திரமல்ல, ஆனால் சபையை நினைவு கூறுங்க. ஆமே, உங்கள் ஜெபங்களிலே சபையில் நினைவு கூர்ந்து ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ரட்சித்துரே, என் கூட இருக்கிறவங்க இவங்களெல்லாம் ரட்சி என்று சொல்லுங்கள். சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு போதிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமே, அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மேன்மையான இடங்களை கொண்டு போகிறதா இருக்கிறது. ஜெபிக்காதவனை யாரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஜெபிக்கிறவனை தான் ஆண்டவர் உயர்த்துவார். ஜெபிக்கிறவனை தான் வல்லமையாக பயன்படுத்த முடியும் ஆண்டவர்.
ஆண்டவர் சமூகத்தை நாடாமல் தேவ பிரசன்னத்தில் காத்திருந்தாதான் இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசனம் ஜெயிக்க முடியும். உன்னை காட்டிலும் அவன் பலவானா இருக்கிறான். நீ தேவ சமூகத்தில் தேவ பலத்தை பெறணும். பரிசுத்த ஆவியானவர் தான் உன் பலனா இருக்கிறார். அந்த தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது உன் பலன் தேவ பலன் வரும்போது நீ தேவ ஆவினாலே பலத்தினாலே நீ என்ன பண்ணலாம்? புறப்பட்டு போகலாம். தேவ பலனை நீ பெறணும். பலவீனர்களாகிய நம்மை ஆண்டவர் தமது ஆவியை கொடுத்து பலப்படுத்துகிறார். எங்க அந்த பிரசன்னம் இருக்குதுன்னா தேவ சமூகத்திலே. அப்போஸ்தலர் நடவடிக்கைலாம் நீங்க வாசித்து பாருங்க. இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் புறப்பட்டு போகாமல் காத்திருங்க, நீங்க தேவ சமூகத்தில் காத்திருங்க. அவர்கள் அப்போஸ்தலர் எல்லாரும் 120 பேரும் என்ன பண்ணாங்க? எல்லாரும் காத்திருந்தாங்க. எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 10 நாள் காத்திருந்தாங்க. அவர் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியான பெந்தகோஸ்து நாளில் ஊற்றப்படுகிறார். அப்போ இந்த ஆவியானுடைய பலத்துக்காக அவர் காத்திருக்கிறாங்க. தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவம் அப்போஸ்தலர்கள் உண்டு. அவர் அனுதினமும் காத்திருந்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள், வேத வசனத்தை தியானித்தார்கள். நீங்க அந்த வசனத்தெல்லாம் நீங்க வாசிக்கும் போது உங்கள் ஆவியில் அனல் வரணும். ஆமீன், அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம். மோசே 40 நாள் 2 முறை காத்திருக்கும் போது தேவனோடு கூட பேசினார். தேவனுக்கு நண்பனாக மாறிட்டார். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக எப்போது நின்று கொண்டு இருக்கிற மனுஷனாக, கர்த்தருடைய முகத்தை பார்க்கிற மனுஷனாக இருந்தான். ஒரு நண்பனோடு கூட எப்படி ஆண்டவர் பேசுவாரோ அப்படி ஆபிரகாமோ கூட மோசே கூட கர்த்தர் பேசினாராம். அல்லேலூயா. ஒரு நண்பன்கிட்ட இருந்தாங்க நிறைய விஷயங்கள் பேச முடியும். தேவனுக்கு நான் நண்பனாக ஒரு வரையும் தான் தேவ சமூகம் நமக்கு இன்பமாக ஆகும். நட்பு தான் நமக்கு நிறைய நேரத்தை நம்ம எல்லார்கிட்டையும் எல்லா காரியத்தையும் சொல்ல முடியாது பாருங்க. நல்ல நட்பு இருக்கும்போது அந்த நண்பன்கிட்ட என்ன பண்ணுவோம்? காரணம் இல்லாமல் மணிக்கணக்கில் அவங்க கூடவே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நட்பு இருக்கும்போது அந்த நட்பு கூட ரொம்ப நேரம் இருக்க நம்மளுக்கு பிடிக்கும். காரணம் என்ன தெரியுமா? எந்த காரணமும் தேவையில்லை. அல்லேலூயா. நம்ம அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை நம்ம அவர்கிட்ட பேசுவோம், சகஜமாக பேசுவோம். தேவ சமூகத்திலே தேவனை நண்பனாக கொண்ட மனிதர்கள் 2 பேர், ஆபிரகாம், மோசே. இவர்கள் தேவனை முகமுகமாக பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. நான் ஆபிரகாமுக்கு தெரியாமல் எதையும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. ஏன்? ஆபிரகாம் எனக்கு சிநேகிதன், ஆபிரகாம் எனக்கு நண்பன். அவன் எப்போதும் கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை ஆராதனை செய்கிறவனாக இருந்தான். மோசே எப்போது தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனாக இருந்தான். தேவ சமூகம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுக்கும். ஆமீன், அல்லேலூயா. அவன் தேவ சமூகத்திலிருந்து இறங்கி வரும்போது மோசேயுடைய முகம் பிரகாசித்தது. ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவன் முகத்தை மூட சொன்னாங்க. தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த மகிமை இவனுக்குள்ளே வந்ததுங்க. அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனாக நம்ம வாழும்போது தேவ பிரசன்னம்தான் மக்களை விடுதலையாக்கும். தேவனுடைய ஆவியானவர் தான் மக்களை விடுதலை செய்வார் என்கிற உணர்ந்து நாம் ஜெபம் பண்ணணும். சபை மக்களே நீங்கள் எல்லோரும் உணர்வு அடைந்து ஆலயத்தில் ஜெபம் பண்ணணும். பெண்களாய் கூடி என்ன பண்ண 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுறதுக்கு நீ முயற்சி பண்ணணும். வாரத்தில் 1 முறையாவது உன் பட்டணத்துக்காக நீ இருக்கிற பகுதிக்காக ஜெபம் பண்ணணும். வாலிப பிள்ளைகளை நீங்கள் ஏதாவது டெய்லி நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் எதுவும் இல்லை. வாரத்தில் 1 முறையாவது நீங்கள் என்ன பண்ண வாலிப பிள்ளைகளாக கூடி கொஞ்சம் டைமில் ஜெபம் பண்ணணும். முதியவர்கள் வர முடியலாம், வீட்டில் இருந்து என்ன பண்ணணும்? சபையை நினைத்து ஜெபம் பண்ணணும். ஆமென். யாரெல்லாம் ஜெபம் பண்ணினாங்க அந்த சபை தாங்க வளர்ந்தது. அப்போஸ்தலர் காலங்களில் ஆதி திருச்சபையில் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லோரும் ஜெபம் பண்ணினார்கள். ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடினார்கள், எல்லாரும் ஜெபம் பண்ணினாங்க. ஜெபம் தாங்க பெரிய லைஃப் அன்னைக்கு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. ஜெபிக்கிறவங்க தான் பெரிய அற்புதங்களை கொண்டு வந்தாங்க. ஆமே. நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து நல்லா ஜெபிக்கிற மகனாக மகளாக நீ மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் காலத்திலே விசுவாசியுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நீ வாசிக்கும் போது 2:42 அவங்க அப்போஸ்தலருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னா, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எதில் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள்? தேவ சமூகத்திலே அவர்கள் என்ன பண்ணாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள். எழுப்புதல் எப்போ வரும் அப்படி கேட்டீங்கன்னா, நீங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் போது, தேவ வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதும், அந்நியோன்ய ஐக்கியத்திலே, அந்நியோன்ய ஐக்கியனா நல்ல இன்னைக்கு ஒருமனம். சபையில் இருக்கிற எல்லாருக்கும் பேரும் தெரியுமா? எல்லாருடைய பேர் எல்லாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சு இருக்கணும். அப்போ தான் அந்நியோன்ய ஐக்கியம். சபையை முடிஞ்சவொடனே என்ன பண்ணுறீங்க?
எந்த அந்யோன்யம் கிடையாது. ஆள்கால் விட்ட உடனே என்ன பண்ணிடுறீங்க, ஓடுறீங்க. ஒருத்தர் பேசுறது கிடையாது. ஆமே, இவங்க அவங்க பேர் கிடையாது, அவங்க இவங்க பேருக்கு தெரியாது. ஏதோ கடமைக்கு வந்துட்டோம், சர்ச்சுக்கு வரணும், நம்ம ரட்சிக்கு போட்டுன்னு சொல்லிட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க, சபைக்கு வரணுன்ட்டு அப்போ வந்துட்டு ஓடக்கூடாது. உங்கள் எல்லார் பேரும் எல்லாருக்கும் தெரியணும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, நீங்கள் யார் என்பது மற்றவங்களுக்கு தெரியணும். ஆமீன், அல்லேலூயா. அந்யோன்ய ஐக்கியத்திலும் சபை என்பது ஒரு குடும்பம். ஆமே, இது ஒரு குடும்பம். நீங்கள் எந்த மதத்தில் இருக்கலாம், எந்த இனத்திலிருந்து வந்திருக்கலாம், இது ஒரு குடும்பம். நாம் யார் என்பதை நமக்கு இந்த குடும்பத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணோம், ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும். இன்றைக்கி அந்யோன்யம் என்பது பெரிய திருச்சபைகளிலே இல்லை. ஒருத்தர் என்ன பண்ணுறதில்ல, பார்க்கறது இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு போனால் அந்த சபையில் 10 லட்சம் பேர் இருக்கிறான், 5 லட்சம் பேர் இருக்கிறான்னா அங்கே 10 பேர் கூட வர்றது கிடையாது. ஏன்னா அந்யோன்ய ஐக்கியம் இல்லை. யாருக்கு நோட்டீஸ் வைக்கணும்னு தெரியல. ஐக்கியம் வேணுங்க, ஐக்கியம் வேணும். வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். திருச்சபையில் சில சபைகளிலே அனுதினமும் அப்பம் விட்டார்கள். சில வீடுகளிலே ஜபங்கள் வைக்கிறாங்க. ஜபம் வைக்கிறது ஒரு நல்ல ஒரு பழக்கம். குடும்பங்களிலே ஜபம் வைக்கணும். ஆமீன், அல்லேலூயா. ஜபம் இருக்கணும், ஜபம் நடத்தணும். குடும்பங்களில் நீ என்ன பண்ணணும், அந்யோன்ய ஐக்கியம் இருக்கணும். அந்யோன்யம் இருக்குதா? குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, அப்பா அம்மாவுக்கு நல்ல உறவு ஐக்கியம் இருக்குதா? சபை மக்கள் எல்லோரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குதா? இருக்கணும். ஆமீன், அல்லேலூயா. ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, அப்பம் பிக்கிறதிலும் எதற்காக அப்பம் பிட்டார்கள் என்பதை அவர்கள் என்ன பண்ணாங்க, அறிந்திருந்தார்கள். இந்த அப்பம் எதுக்கு பிச்சாங்க? எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க, அதுக்காக பிச்சாங்களா? இல்லை. எதுக்காக பிக்கப்பட்டது இந்த அப்பம்? இயேசுவை நினைவு கூர்ந்தாங்க, சிலுவையை நினைவு கூர்ந்தாங்க. இயேசு நமக்காக மரித்தார். அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்கிறதுலையும் உறுதியாய், ஜபம் பண்ணுகிறதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்பம் பிக்கிறதுனா என்ன? இயேசு நமக்காக அப்பத்தை பிட்டு கொடுத்து இதை வாங்கி புசிங்கள் என்று சொன்னது அதோட, அந்த வார்த்தையோடு முடிச்சில்ல. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை நினைவு கூறும்படி இதை என்ன பண்ணுங்க, என்னுடைய வருகை மட்டும் இதை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். வருகை மட்டும். ஆமே, இயேசுடைய வருகையும் இயேசு சிலுவையில் மரித்ததையும் அனுதினமும் அப்போஸ்தலர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆமே, நாம் நினைவு கூறுகிறோமா? அனுதினமும் நினைவு கூறணும். அவர் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதியாய், இடைவிடாமல் ஜபம் பண்ணினார்கள், உறுதியாய் தரித்திருந்தார்கள். நீங்க வாசித்து அப்போஸ்தலர் நடவடிக்கை எல்லாத்தையும் நீங்க வாசித்து பாருங்க. உறுதியாய் ஜபம் பண்ணினார்கள். சுமித் பிகல்ஸ்வர்த் என்கிற ஒரு தேவ மனிதரை நான் படிச்சிருக்கிறேன். அவர் ஒவ்வொரு 1/4 மணி நேரத்துக்கும் ஜபம் பண்ணாது இருக்க முடியாது. அவரால் வேதத்தை வாசிக்காது இருக்க முடியாது. அவர் ஜபம் பண்ணிக்கினே இருப்பார். ஜார்ஜ் முல்லர், அவர் ஜபம் பண்ணிக்கினே இருப்பார். முழங்காலியில் வேதத்தை வாசிக்கினே இருப்பார். அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். டாக்டர் பில்லி கிரஹாம் சமீபகாலம் தான் அவர் இறந்து போயிட்டார். கோடிக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த தேவ மனிதன். அவரை ஒரு நாள் கேட்டாங்களாம், இன்னொரு முறை உனக்கு வாழ்க்கை ஆண்டவர் உனக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னாராம், தேவ சமூகத்தில் காத்திருப்பேன், தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். போதிக்கிறது தேவ சமூகத்தில் காத்திருப்பேன், பிரசங்கம் பண்ணுவது தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருப்பது, தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பது தான் இந்த உலகத்தில் தலை சிறந்தது என்று கடைசி நாட்களில் உணர்ந்து சொல்கிறார். அல்லேலூயா. நமக்கு முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க, தேவ சமூகத்தை உணர்ந்தாங்க. பிடபிள்யூ கன்யான் என்கிற ஒரு தேவ மனிதன், அவர் தேவ சமூகத்தில் காத்திருந்தனால தேவன் அவருக்கு நடக்க போகிற எல்லா காரியத்தை சொன்னார். இன்றைக்கி 10:10 நீ என்ன பண்ண போகிற, தேவோட ராஜ்யத்துக்கு வரப்போகிறேன்னு சொன்னதுனால அவர் என்ன பண்ணார், தன் வீட்டாரெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாரு, நான் இன்றைக்கி 10:10 ஆண்டவர் என்னை கூப்பிட்றாரு, நான் போயிட போகிறேன்ட்டு. வழக்கம் போல் ஒரு கோட் ஷூட்லாம் போட்டுன்னு ஊஞ்சல் என்ன பண்ணார், வழக்கம் போல் ஆடினே இருந்தார், டைம் பார்த்துக்கினே இருந்தார் தேவனுடைய வீட்டுக்கு போவதுக்கு ஆயத்தமாக. 10:10 வந்தது, தேவ சமூகத்தில் போயிட்டார். இங்கே இருக்கும்போது தேவ சமூகம் தான், பரலோகத்துக்கு போனாலும் தேவ சமூகம் தான். அல்லேலூயா. அப்போது இந்த தேவ சமூகத்தை ஒரு மனிதன் நித்தமும் நாடணும், அதை தேடணும். அங்கே தாங்க கனம் இருக்குது, அங்கே தாங்க மகிமை இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் அந்த கடவுளுடைய சமூகத்தை தேடுறதே கிடையாது. தேடணும். எத்தனை பேர் தேடுறீங்க? அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. கடவுளுடைய சமூகத்தை நம்ம என்ன பண்ணணும், தேடணும். அப்போஸ்தலர் நடவடிக்கை நீங்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, பேதுரும் யோவானும் ஜபம் வேலையாகி 9ஆம் மணி நேரத்திலே. உனக்கு ஜப நேரம் ஒன்று இருக்குதா உங்கள் சபையில்? உனக்கு ஜப நேரம்னு ஒன்று இருக்குதா தனிப்பட்ட முறையில்?
அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது பாருங்க. ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்திலே அவர்கள் தேவாலயத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அப்போ ஜெப வேளை, அப்போஸ்தலர்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணினார்கள், அந்யோன்யத்தில் இருந்தார்கள். பேதுரும் யோவானும் ஜெபிக்கிற ஒரு மனிதராக இருந்தார்கள். பேதுரு கையில் கர்த்தர் பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்தார். காரணம் என்ன? ஜெபம், தேவ சமூகம். ஒரு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்கள் கர்த்தர் செய்கிறார். சேவல் கூத்து 2 முறை, சேவல் கூத்து 3 முறை பேதுரு மறுதளிச்ச போது அந்த சேவல் எப்போல்லாம் கூவுதோ அப்போல்லாம் அவன் மனங்கசந்து அழுவாராம். அப்போல்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாராம். எப்போல்லாம் அவர் மனங்கசந்து அழுதா தெரியுமா? சேவல் கூவும் போதெல்லாம் அந்த நினைவு அவருக்கு வருமா. அதனால் என்ன பண்ணுவாராம், நீண்ட நேரம் போய் ஜெபம் பண்ணினே இருப்பாராம். வெயில் வந்துடுமா, வெயில் வந்தது உணராமல் என்ன பண்ணுவாராம், ஜெபம் பண்ணினே இருப்பாராம். அவருடைய நிழல் இந்த பூமியில் படுமா. அப்போ பூமியில் அந்த நிழல் பட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பகுதியில் போகிறவங்க வரவங்கலாம் பேதுருடைய நிழல் பட்டாலே சுகமாகும் என்று என்ன பண்ணுவாங்க, பேதுருடைய நிழலில் பட்டு சுகமானாங்க. அல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையில் நடந்த சரித்திரம் இந்த பைபிளில் இல்லை, ஆனால் சரித்திரத்தில் இருக்குது. பேதுரு என்ன பண்ணாராம், ஜெபம் பண்ணிக்கினே இருந்தாராம் ஒரு மலை பகுதியில். அந்த நிழல் பட்டு மக்கள் சுகமானார்கள். அல்லேலூயா. நம்முடைய நிழலில் கூட ஜனங்கள் சுகமாக முடியும். காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்திலே ஒரு மனிதன் காத்திருக்கும் போது தேவ பிரசன்னம். ஜெப வேலை 9ஆம் மணி நேரத்தில் ஒரு தேவாலயத்துக்கு போகும்போது சப்பானியாக இருந்தவன், 40 வருஷமாக நடக்காதவன், அவனை பார்த்து வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்து நாமத்தை எழுந்து நட என்று சொல்லி அவனை எழுக்க நடத்த வச்சார். ஜெபிக்கிறவன் அற்புதங்களை செய்கிறவனா இருக்கிறான். வேதத்தை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை எல்லாத்தையும் வாசிச்சு பாருங்க. அவங்க ஜெபிச்சாங்க, அற்புதங்கள் செய்தாங்க. இதுலேயும் பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாங்க. வாசிச்சு பாருங்க. எல்லோருக்கும் பயம் உண்டாயிட்டு. 43 வசனம், 2ஆம் அதிகாரம் 43 வசனம். எல்லோருக்கும் பயம் உண்டாயிட்டு, அப்போஸ்தலர்களால் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் அந்நியத்தில் அப்பம் வைக்கிறதில் உறுதியாக தரித்திருக்கும் போது அவர்களுக்கு மத்தியிலே அற்புதங்கள் அடையாளங்கள் கர்த்தர் செய்தார். 3ஆம் அதிகாரத்திலும் என்ன பண்ணுறாரு, ஒரு சப்பானி எழுந்து நடக்கிறான், அற்புதங்கள் அடையாளம் நடக்குது. தேவ சமூகத்திலே இருக்கிறவர்கள் தான் மக்களை விடுதலை செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வாசித்து பாருங்க 4ஆம் அதிகாரம் 31 வசனத்தை. அப்போஸ்தலர் எல்லோரும் பயமுறுத்தி அவர்கள் அடித்த போது இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லக்கூடாது என்று அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, பிரதான ஆசிரியர் அண்ணா காய்பாலாம் சொல்லும்போது அன்றைக்கு இருந்த ரோமா ராஜ்யம் அரசாங்கம் எல்லாம் அவரை மிரட்டின போதும் என்ன பண்ணாங்க, அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள். என்ன ஜெபம் பண்ணுறாங்க வாசிங்க 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணும்போது அந்த கூடியிருந்த இடம் அசைந்தது. ஜெபம் பண்ணும்போது அவர்கள் எல்லாரும் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள், தைரியமாக பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. தேவ வசனத்தை தைரியமாக பிரசங்கித்தார்கள், பயந்து பிரசங்கிக்கல. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா, வாசிங்க 25ஆம் வசனத்திலிருந்து, புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்களுக்கு விரோத காரியங்களை சிந்திப்பானேனே, கர்த்தருக்கு விரோதமாக அவருடைய கிறிஸ்துக்கு விரோதமாக பூமி ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாக கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்திரே. அந்தபடியே உம்முடைய கரம் உம்முடைய ஆலோசனை முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படிக்கு யோரோதும் பொந்து பிலாத்தும் புறஜாதிகளோடு இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணிட உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். அப்போஸ்தலர் மெய்யாகவே உமக்கு விரோதமாக கூட்டம் கூடினார். ஜெபம் பண்றாங்க. ஒரு பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அப்போஸ்தலர் எல்லாரும் கூடி தன் காரியத்தை, நடந்த காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசக்கூடாது என்று சொன்னாங்க. ஆனாலும் அப்போஸ்தலர் எல்லோரும் என்ன பண்ணாங்க, தைரியமா பேசினார்கள். பிதாவிடத்தில் சொல்றாங்க, நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பிள்ளையாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். அப்போது சொல்றாங்க, இப்போதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்து தேவரீர் கவனித்தீர். அவங்க என்ன பயமுறுத்தினாங்க, இந்த நாமத்தை குறித்து எவ்வளவு பேசக்கூடாது சொல்லக்கூடாது சொல்லி அவர்களை அடித்து பயமுறுத்தி அனுப்பினார். தேவரீர் கவனித்தீர், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரனையும் உம்முடைய வசனத்தையும் முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் சேர்ந்தவர்களும் என்று ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா.
பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அப்போஸ்தலர்கள் எல்லாம் பயந்து ஒடுங்கில்ல, அவர்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். அல்லேலூயா. நீ காத்திருக்கிற பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, உனக்கு ஒரு நிந்தை வரும்போது, நீ எங்க காத்திருக்கிற? எங்க போய் நிற்கிற? ஆண்டவர் சமூகத்தில் நாம் நிற்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போது நமக்கு வெற்றி. ஜபத்துக்கு பின்னாடி ஜெயந்தாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லணும். ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை வெற்றி தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கிற ஒரு மனிதர்களாக மாறணும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது தேவ வசனத்தை அவர் என்ன பண்ணாங்க? தைரியமாய் பிரசங்கித்தார்கள். தைரியம் வேணும். தேவ வசனத்தை பிரசங்கிக்கும் போது தைரியம் வேணும். தைரியம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? பயந்து பேசக்கூடாது. நான் யாரும் என்ன பண்ணுறதில்ல, பயந்துலாம் பேச மாட்டேன். ஐ மீன் அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறவர் பயப்படுகிற ஆவியானவர் அல்ல, தைரியமுள்ள ஆவியானவர். அல்லேலூயா. நாம் யாருக்காக எதற்காக பயப்பட வேண்டியதல்ல. ஆமென். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக கெஜிக்கிறவனா இருக்கிறான். தைரியம் வேணுங்க. கடவுளுடைய பிள்ளைக்கு தைரியம் வேணும். தேவ சமூகத்தில் காத்து இருக்கிறவன் தைரியமாக இருப்பான். ஏனென்றால் அவனுடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்க ஒரு மனிதன் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. தேவ சமூகத்தில் இருக்கிறவனை, தேவ சமூகத்தில் காத்து இருக்கிறவனை எந்த மனிதனும் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் தைரியம் குறைந்தவன் அல்ல, சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான். அவன் பயப்பட மாட்டான். அதனால தான் தாவீது சொல்றாரு, எனக்கு முன்பாக 1000 பேர் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஒரு பாளையமே 10000 பேர் எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் என் இருதயம் என்ன பண்ணாது? பயப்படாது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை 1000 பேர் நமக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் நம்முடைய இருதயம் என்ன பண்ணாது? பயப்படாது. தைரியமாக இருக்கணும். அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, தைரியமாக இரு, விசுவாசம் உள்ளவனா இரு. ஆமென். அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததுங்க. உம்முடைய நாமத்தினால் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க செய்யணும்னு சொல்லும்போது ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்கள் அப்போஸ்தலர் கைகளை செய்ய ஆரம்பிச்சு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்கிறார். எருசலேமில் ஒரு பிரச்சனை வந்துச்சு 6ஆம் அதிகாரத்தில். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எபிரேய பெண்கள், கிரேக்க பெண்களுக்கு விதவிலாக இருந்தாங்க பாருங்க. அப்போது சபையில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா சாப்பாடு பிரச்சனை வந்துச்சு. கிரேக்கருக்கு சரியாக விசாரிக்கப்படலை, எபிரேயர்கள் சரியாக கவனிக்கலை அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தபோது இது அப்போஸ்தலர்கிட்ட போகுது. அப்போது பிரச்சனை போகும்போது அவருக்கு அப்போஸ்தலருக்கு மத்தியில் சொல்கிறாரு, நாங்கள் தேவ வசனத்தை போதிப்பதிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாக தரித்திருப்போம் என்றார்கள். பாருங்க 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 6:4 நாங்கள் ஜபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். நாங்கள் ஜபம் பண்ணுறதை நாங்கள் தரித்திருப்போம், வேத வசனத்தை போதிக்கிறத நாங்கள் தரித்திருப்போம். ஆமென். அல்லேலூயா. எங்கே எழுப்புதல் வந்ததுன்னா இடைவிடாமல் வேத வசனத்தை போதித்தார்கள், இடைவிடாமல் ஜபம் பண்ணினார்கள். தேவ சமூகத்திலே இடைவிடாமல் காத்திருக்கிறவர் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆமென். அந்த நாளிலே அநேக மக்கள் ரட்சிப்புக்கு முதல் சபை ஆரம்ப நாட்களிலே தேவ பலத்தினாலே தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்ததினாலே சபை வளர்ச்சி அடைந்தது. எந்த சபை ஜெபிக்கிறதோ, எந்த மக்கள் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையும் அவங்க குடும்பமும் வளர்ச்சி அடையும். சபைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. சபையில் ஜெபம் நடக்கணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணணும். சகோதரிலாம் கூடி நம்ம ஜெபம் பண்ணணும் ஒரு தீர்மானம் எடுங்க. சகோதரர்லாம் கூடி 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணணும் ஒரு தீர்மானம் எடுங்க. கடைசி காலத்தில் இருக்கிறோம். தேவ சமூகத்தில் நாடணும், நித்தமும் தேடணும். வாலிப பிள்ளைக்கு உங்களோட கூட செட் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க? எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி ஒரு அதிகாரத்தை வாசித்து அந்த அதிகாரத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. உனக்கு புரியலனா அந்த வசனத்தை வாசிங்க. புரிஞ்சுதோ புரியலையோ வாசிங்க. ஆப்பிளில் என்ன சத்து இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் சத்து ஏறுமான்னா கிடையாதுங்க. அவன் அறிஞ்சவன் சாப்பிட்டாலும் சத்து எத்தனை விட்டமின் இருக்குது எல்லாம் தெரிஞ்சவன் சாப்பிட்டாலும் அந்த சத்து அவனுக்குள்ளே தான் போகும். தெரியாமல் சாப்பிட்டாலும் சத்து உள்ளே தான் போகும். அதே மாதிரி தான் இது ஆப்பிள் மாதிரி தான் வச்சிங்களேன். நீங்கள் தெரிஞ்சு படித்தாலும் தெரியாமல் படித்தாலும் இது என்ன பண்ண இந்த உடைய வல்லமை இதோடைய சாராம்சம் உனக்குள்ளே வரும். ஆமென். அல்லேலூயா. வேத வசனத்தில் கவனமாக இருங்க. தேவ சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அல்லேலூயா. பிரசன்னத்தில் காத்துருங்க. ஜபம் பண்ணுவதிலும் போதிப்பதிலுமே தரித்திருந்தார்கள். அப்போ வசனத்தை போதிக்கும் போது சபை விருத்தி அடைந்தது, சீஷ தொகை பெருகினது. ஜபம் அப்போஸ்தலருடைய காலங்களில் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஜபம் பண்ணுகிற வாழ்க்கையிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உறுதியாய் தரித்திருக்கிறோமா?
இன்னும் நம்ம இப்படியே தான் இருக்க போகிறோமா? ஜெபிச்சா என்ன நடக்கும்? கண்டிப்பாக நம்ம பெரிய வளர்ச்சி உண்டு. அல்லேலூயா. நிறைய திருச்சபையிலே ஜெபம், இன்னைக்கு நிறைய திருச்சபையில் ஜெபத்தை என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. முழு ஜெபத்தை ஆரம்பித்தாங்க. சுவிசேஷத்தை பின்ன பண்ணிக்கிறாங்க, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இயேசு வர சமீபமாக இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் சபையில். ஆமே. அந்த முந்திய நிலையெல்லாம் மாறும். மந்த புத்தி மந்த இருதயெல்லாம் மாறும். இன்றைக்கி ஏன் மந்த புத்தி மந்த இருதயம் என்னன்னா, நிறைய நேரம் என்ன பண்ணுறோம், நம்ம செல்ஃபோன்லேயே டைம் வேஸ்ட் பண்ணிடுறோம். அதனால தான் மந்த இருதயம் மந்த புத்தி. உன் எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அப்படி தான் உன் நினைவுகளும் அப்படி தான் இருக்கும், உன் இருதயமும் அப்படி தான் இருக்கும். நம்முடைய நேரம் எல்லாமே எங்கே இருக்குது? ஏதோ ஒருத்தர் இருக்குது பாருங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். நம்ம பொக்கிஷம் எங்குது? நம்முடைய பொக்கிஷம் தேவனாக இருந்தால் நம்முடைய இருதயம் தேவன் பக்கம் இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் கிரிக்கெட்டாக இருந்தால் எது உங்கள் இருதயத்தை நிரப்பிக்குது, எது உங்களுக்கு பிரியமாக இருக்குதுன்னா அதை தான் நீங்கள் தேடுவீங்க. சில வாலிபருக்கு கிரிக்கெட்டுனா போதும், கிரிக்கெட்டு தான் அவங்களுக்கு பிரியம். அவங்களுக்கு பொக்கிஷம் எது? கிரிக்கெட்டு. சில பசங்களுக்கு ஷாப்பிங் தான் கிரிக்கெட் மாதிரி. அது உங்களுக்கு அவங்க அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியம் இருக்குது பாருங்க, அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்கள் இருதயம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் பொக்கிஷம் இருக்கும். அப்போது நம்முடைய பொக்கிஷம் தேவனாக இருந்தால் நம்ம தேவ சமூகத்தை நீ சொல்லாமலேயே ஜெபம் பண்ணுவேன். யாருன்னா உனக்கு சொல்லி ஜெபம் பண்ண தேவையில்ல. நீ தினமும் ஜெபம் பண்ணக்கூடியவளாக மாறணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறவங்களா அல்லேலூயா சொல்லுங்கள். தெரிந்துப்பார் ஜெபம் பண்ணுறவங்க அல்லேலூயா சொல்லுன்னா ஒரு சில கை தான் எழும்புது, சில பேர் கை எழும்ப மாட்டேங்குது. ஆமீன். ஜெபம் பண்ணணுங்க. ஆமீன். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக நீங்கள் மாறணும். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் படிப்போம். தேவ சமூகத்தை இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறாய். எடுத்துக்கொண்டு யாத்திராகமம் புஸ்தகத்தில், யாத்திராகமம் புஸ்தகம் யாத்திராகமம் 33, யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இன்னைக்கு ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றார், அன்னைக்கு என் சமூகம் உனக்கு முன்பாக போவோம், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இன்னைக்கு நிறைய மனுஷனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆண்டவர் சமூகம் தான் நமக்கு என்ன பண்ண போகுது? இளைப்பாறுதல் தருகிறது. இந்த உலகம் நம்மளுக்கு இளைப்பாறுதலே கிடையாது. கவலை, கண்ணீர், வேதனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கினே இருக்குது. அதில் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? அலைந்து கொண்டு இருக்கிறோம். சில பேர் மருத்துவமனைக்கு போய் என்ன பண்ணாங்க? சோர்வு அடைஞ்சிட்டாங்க. சில பேர் வேலை தேடி, சில பேர் கல்யாணத்துக்கு, சில பேர் வீடு கட்டுறதுக்கு, சில பேர் படிப்புக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகம், தேவ சமூகம் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறது, ஆறுதல் தருகிறது. ஆமே. வெயிலுடைய அருமை நேரில் வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்களே, அதுமாரி தான் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தேவ சமூகத்தில் வந்து காத்துருங்க, ஆறுதல் அடைவீங்க, இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? மோசே கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் பாவம் செய்துட்டாங்க, இந்த ஜனங்கள் மத்தியில் நான் என்ன பண்ண மாட்டேன்? வரமாட்டேன் மோசே, இவங்க மத்தியில் நான் வரமாட்டேன். நான் வந்துட்டா, இவங்க மத்தியில் வந்துட்டா, இவங்க செய்த பொல்லாப்பு நிமித்தம் நான் அழிச்சிடுவேன் இவங்கள, அதனால் நான் உங்க கூட வரமாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீங்கள் என்ன பண்ணி இளைப்பாறுவதற்கு அவங்களுக்கு கொண்டு போ. எனக்கு பதிலாக நான் என்ன பண்ண, ஒரு தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புகிறேன். இந்த மேலே உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தா தெரியும் அதெல்லாம். நான் எனக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் வந்து என்ன பண்ணுவான்? அந்த 7 ஜாதிகளை துரத்தி சங்கரிப்பான், உனக்கு ஜெயத்தை தருவான் அப்படின்னு சொன்னபோது மோசேக்கு மிகுந்த துக்கம். ஏன்னா ஆண்டவர் வரமாட்டான்னா தேவ தூதர் வருவாராம். நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஆண்டவரே நீ தான் வரணும். யார் வரணும்? தேவ தூதன் வந்தால் பத்தாது, நீ தான் வரணும். உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைச்சுன்னா நீ தான் ஆண்டவரே எனக்கு வரணும். வாசிங்க அது உள்ள வசனம், மேல் உள்ள வசனத்தில். அப்போது 15ஆம் வசனம், அப்போது அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் நாங்கள் இவ்விடத்திலே எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இவ்விடத்திலிருந்து எங்களை கொண்டு போகாதிருங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகம் மாத்திரம் எங்கிட்ட வரலன்னா, உம்முடைய சமூகம் என் கூட வரலன்னா எங்களை இங்கேருந்து கொண்டு போகாதீங்க. உம்முடைய சமூகம் இங்கே இருக்குது, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் தான் இருப்போம். நான் தேவ தூதனுக்கு பின்னாடி போக மாட்டோம். நீர் எங்களோடு கூட வரணும். அல்லேலூயா.
தேவ சமூகம் தேவனோடு கூட வரணும், தேவ பிள்ளைகளோடு வரணும் பாருங்க. அப்போ தான் அந்த சமூகத்தில் இருக்கிறது தான் ஒரு பெரிய பாக்கியம். ஏன் அவர்களோடு ஆண்டவர் வரல? அவங்க பாவம் செய்துட்டாங்க. என்ன பாவம் செய்தாங்க? வாசிச்சு பாருங்க, 8ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோட பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர். போதும் இங்கே என்ன நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பாவம் செய்தாங்க என்பதை நம்ம வாசிப்போம். இது 2வது வருவோம். 32ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 30ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். பாருங்க, மறுநாளிலே மோசே என்ன பண்ணாரு? ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று. உங்களுக்காக நான் பாவ நிவர்த்தி செய்ய முடியுமா? உங்களுக்காக நீங்க மகா பெரிய பாவத்தை செய்துட்டீங்க, உங்களுக்காக என்னால் பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன். இப்போது நான் மலையிலிருந்து கர்த்தரிடத்தில் ஏறி போகிறேன். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். பாருங்க, இந்த 31ஆம் வசனம் சொல்லுது, கவனிங்க. அப்போது மோசே கர்த்தரிடத்துக்கு போய் பாவம் செய்த மக்களுக்கு என்ன பாவத்தை செய்தார்கள் என்று சொல்றாங்க. ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினாலே தங்கள் தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவங்கள் செய்தார்கள். என்ன பாவத்தை செய்தாங்களா? மகா பெரிய பாவம் எது? பொன்னினாலே தெய்வங்களை செய்தது தான் மகா பெரிய பாவம் கடவுளுக்கு முன்பாக. இந்த ஜனங்கள் எப்படியாப்பட்ட ஜனங்கள் என்றால், இங்கே எகிப்திலிருந்து கர்த்தர் இவங்களை என்ன பண்ணார்? அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். இவர்களுக்கு கர்த்தர் தான் தெய்வமாக இருந்தார். ஆனால் இவ்வளோ அற்புதங்களை எகிப்திலே பார்வோனுக்கு முன்னாடி அற்புதங்களை செய்து, செங்கடலை பிளந்து, யோர்தானை பிளந்து, எரிகோ கோட்டை உடைத்து, வானத்தில் மன்னாவை கொடுத்து, இவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் செய்து வந்துக்கினே இருக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய வல்லமையை பார்த்து இந்த ஜனங்க, மோசே 40 நாள் மலைக்கு போயிட்டு என்ன பண்ண, ஜெபம் பண்ண போயிட்டாரு. மோசே வரலன்னு சொல்லிட்டு ஆரோனுக்கிட்ட போயிட்டு தொந்தரவு பண்ணுறாங்க. மோசே ஆளை காணோம், எங்களுக்கு என்ன பண்ணல, ஒரு தெய்வம் வேணும், கடவுள் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஆரோனுக்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணாங்க. பொல்லாத ஜனங்க, வணங்க கழுத்த வந்த ஜனங்க. அந்த ஆரோனு என்ன பண்ண, ஒரு சரியான ஆள் இல்லை பாருங்க. அவர் என்ன பண்ண, சரியான உறுதி இல்லாத ஆள், பயந்தாங்கோலி பெல்து அந்த ஆரோனும். அந்த ஜனங்கள் சொன்னது என்ன பண்ண செய்தாங்க, அவங்க எல்லாம் வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாங்க பாரு. கொடுத்து என்ன பண்ணாங்க, எடுத்து அவர் நெருப்பில் போட்டாங்க. நெருப்பில் போட்டது வந்து கண்ணுக்குட்டியாக வந்துடுச்சு. அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணாங்க, கடவுளாக சொல்லி ஆர்ப்பரித்து ஆராதனை பண்ணாங்க, அதுக்கு கொண்டாட்டம் பண்ணாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க, ஆரவாட்டம் கொண்டாட்டம்லாம் நடந்தது. அப்போது மோசேவும் யோசுவாவும் இறங்கி வராங்க. அப்படி இறங்கி வரும்போது யோசுவா சொல்கிறான், ஏதோ யுத்தம் நடக்குது அப்படின்றான். இல்லை யுத்தம் மாதிரி தெரியல. மோசே சொல்கிறார், யுத்தம் மாதிரி தெரியல, வேற ஏதோ நடக்குது, இது கொண்டாட்ட மகிழ்ச்சியாக இருந்தான். அவர் கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது இவங்க என்ன நடக்குதுன்னா, கண்ணுக்குட்டியை செய்து என்ன பண்ணாங்க, அது கடவுளாக என்ன பண்ணாங்க, மனுஷன் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, மோசே சொல்கிறாரு, இவர்கள் பொன்னினாலே என்ன பண்ணாங்க, தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவத்தை செய்தார்கள். ஒருவேளை நான் போய் கர்த்தருக்கு முன்பாக நான் ஜெபம் பண்ணுறேன், உன் பாவத்தை எப்படி நான் நிவர்த்தி செய்வேன்? அவர் ஓங்கிய பயத்தினால, பலத்த கரத்தினாலே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு வந்தாரே, அற்புதங்கள் அடையாளங்களாம் செய்தாரே, இவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் செய்த தெய்வத்தை விட்டுட்டு ஒரு வெள்ளியும் பொன்னையும் செய்து கடவுளா நீ வணங்குறீங்களே, மகா பெரிய பாவத்தை செய்துட்டீங்களே, நான் எப்படி இந்த பாவத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட முறையிடுவேன்? ஒருவேளை பாவம் நிவர்த்தி ஆகுமோ ஆகாத தெரியல, நான் போய் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறாரு, தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிற ஒரு மனிதனாக பார்த்தேன். அல்லேலூயா. மோசே போய் ஜெபம் பண்ணுறாரு. ஆகிலும் தேவரீர் அவர் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும். அவங்க பாவத்தை மன்னித்தருளுவீரானா மன்னித்தருளும், இல்லாவிட்டா
நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றார். நீ எழுதி இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் அதுல இருந்து என் பேரை கிறுக்கி போடும். இந்த ஜனங்கள் பாவம் செய்துச்சுங்க. ஆனால் பாவம் செய்த அந்த மோசே என்ன செய்கிறான், நீர் எனக்கு எழுதியிருக்கிற பேர் ஜீவ புஸ்தகத்தில் அதுலேருந்து என் பேரை எழுதி போடும். இவங்க பாவங்களை மன்னிக்காவிட்டா நீ என் பேர் என்ன பண்ண, ஜீவ புஸ்தகத்து கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தை எழுதி கிறுக்கி போட்டுருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னங்க அர்த்தம்? கிறுக்கி போட்டுருங்கண்ணா இந்த ஜனங்களை நீ ஏற்றுக்கொண்டால் தான் நானும் வருவேன். என்ன மாத்திரம் இல்லை, இந்த ஜனங்களும் வரணும். இவங்க பாவங்களை எல்லாம் மன்னிங்க. ஒரு பரிந்து பேசுகிற, ஒரு மன்றாட்ட ஜெபிக்கிற ஒரு சுபாவத்தை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. நல்ல ஒரு ஜெபிக்கிற, ஒரு மன்றாடுகிற ஒரு நல்ல தலைவன், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மனிதன் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவான். தன்னுடைய பாவங்களுக்கு, ஜனங்கள் செய்த பாவங்களுக்காக மன்றாடி ஜெபித்து அவருடைய பாவ மன்னிப்பை தேவனிடத்தில் பெற்றுக் கொடுக்குறான். அவங்க செய்த பாவத்தை அவங்க தான் போய் ஜெபம் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். ஆனால் மோசே ஒரு மனிதன் போய் தேவ சமூகத்தில் போய் தேவனோடு பேசுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை நான் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அப்போது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். ஆரோன் செய்த அந்த கன்றுக்குட்டி நிமித்தம் கர்த்தர் அவளை உபாதித்தார். அதனால தான் சொல்லிட்டார், இந்த ஜனங்களோட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால் என்ன பண்ண, வரமாட்டேன்னு சொன்னால் கர்த்தர் என்ன பண்ண, பாவத்தையே மன்னிச்சார். வரமாட்டேன்னு சொன்னால் நீ வரலன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் இங்கேயே இருந்துடுறேன் ஆண்டவர், நான் போக மாட்டேன். அந்த பாலம் தேனு ஓடுற தேசம் எனக்கு வேணாம், நான் இங்கேயே இருந்துடுறோம் அப்படின்னாரு. அப்போ தான் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. நீ ஜெபித்தா காரியங்களை மாற்ற முடியும். தேவ சமூகத்தில் காத்திருந்தால் பாவங்களே, மக்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். நம் தேசத்துக்காக ஏன் ஜெபம் பண்ணுறோம்? நாம் ஜெபம் பண்ணால், மோசே ஜெபம் பண்ணால் பாவங்களை மன்னித்தாரா இல்லையா? நாம் ஜெபம் பண்ணால் தேசத்தில் இருக்கிற பாவங்களை தேவன் மன்னிக்க முடியும். மாமே அல்லேலூயா. அதற்காக உத்தரவாதம் ஜெபம் பண்ணணும். அதுதான் தேவ சமூகம். ஜெபம் என்ன நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, ஏதோ போய் ஆண்டவர் சோத்திரம் பண்ணிட்டு வார்த்தனை பண்ணுற, தேசத்தில் நடக்கிற அந்த தவறுகளை நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஆமே. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் தேசத்துடைய பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு வர வேண்டிய தீங்கை, தேசத்துக்கு வர வேண்டிய அழிவை தேவன் தடுத்து நிறுத்துகிறார். நானும் நீயும் தான் தேசத்துக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்களா இருக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தில் எத்தனையோ பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள். தேசம் இன்னைக்கு கெட்டு போய் கிடக்குது. எத்தனை பெண் பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு கஞ்சா அடிக்கிறாங்க. சின்ன சின்ன வாலிப பிள்ளைகள்லாம் குடிகார தேசமாக இருக்குது. தமிழ்நாடு குடிகார தேசமாக மாறிடுச்சு தெரியுமா? 88% குடிக்கிறானுங்க. குடிகாரன் தான் மாற்றி வச்சுக்குது தேசம். இந்த தேசத்தில் இருக்க பாவத்தை எல்லாம் மாற்ற வேணும்னா நம்ம தேவ சமூகத்தை காத்திருந்து நம்ம தான் ஜெபிக்கணும். ஆமே. எந்த முதலமைச்சர் வந்தாலும் என்ன சொல்கிறாங்க, டாஸ்மார்க் எடுத்துடுவோம், ஒரு சொட்டு இல்லாத டாஸ்மார்க் நாங்கள் எடுத்துடுவோம்னு சொல்லி உறுதி கொடுக்குறாங்க. எவனும் செய்தது கிடையாது. சொல்கிறது ஒன்று செய்து ஒன்று, எதுவுமே செய்து கிடையாது. அந்த டாஸ்மார்க் வச்சு தான் அரசாங்கமே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது தேசத்தில் எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கி குடிகாரன், படிக்கிற பிள்ளைகள்லாம் குடிகாரனாக இருக்கிறான். பெண்கள் எல்லாம் குடிகாரிச்சியாக மாறிட்டாங்க நிறைய பேர். தெரியுதா உங்களுக்கு? தெரியுமா தேசத்தில் நடக்கிறத? காலேஜில் போய் பாருங்கள். எங்களுக்கு வர குறிப்புகள்லாம் எப்படி விதமாக இருக்குது. பள்ளிக்கூடத்திலே 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுங்களை கர்ப்பமாக இருக்குது. தாய் வீட்டில் இருக்கும்போது கர்ப்பமாக இருக்கிறாங்க. சீர்கேடாக இருக்குது. எங்கேயும் நடக்கலை. இங்கே தான் பல்லாவரத்து பக்கத்தில் நடந்தது. நேற்று ஒரு நேற்று ஒருத்தர் ஜப குறிப்பு கொடுக்கும்போது சொல்கிறார், எங்கள் ஊரில் இது மாதிரி நடக்குது. சுத்துப்பத்தில் இல்லைங்க, நடக்குது. தவறு நடக்குது. தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். பாவம் தேசத்தை நடக்குது. இந்த கண்டிக்கிறது யார்? தேவ சமூகத்தில் காத்து நம்ம தான் ஜெபம் பண்ணணும். நம்ம இங்கே பார்க்கலாம் பாருங்கள், கஞ்சா சின்ன சின்ன பசங்க 14-15 வயசு தான் இருக்குது. எல்லாமே கஞ்சா பிடிக்குதுங்க. ஊர் ஃபுல்லாக கஞ்சா பிடிக்குதுங்க. ஒரு கூட்டம் இருக்குது. சீரழிஞ்சு கிடக்குதுங்க தேசம். நம்ம தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. மக்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, அந்தகாரத்தின் இருள் விலகும்படியாக, பிசாசு பிடியில் அகப்பட்ட யாவரும் விடுதலையாக்கும்படியாக நம்ம தான் ஜெபம் பண்ணணும். கிறிஸ்துவ என்ன மதம் மாத்திரம் நினச்சின்னுக்கிறாங்க. மதமாக மாத்திரம் நம்ம கண்ணீர் விட்டு அழுகுறோங்க. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். தேசம் நல்லா ஆகணும், மக்கள் நல்லா ஆகணும் ஜெபம் பண்ணுறோம். மதம் மாற்றவோ ஜாதி மாற்றவோ, எதுக்கு நமக்கு மதம் மாற்ற போகிறோம்? எதுக்கு ஜாதி மாற்றணும்? மதம் மாறுறதுனால என்ன பிரயோஜனம்? ஜாதி மாறுறதுல என்ன பிரயோஜனம்? எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது.
என் தேசம் அழிகிறதே, என் மக்கள் அழிகிறார்களே, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம். தேவனை போல உள்ளவங்க நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுக்காக நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். சுவிசேஷம் சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவன் ரட்சிக்கப்பட்டானா என்ன பண்ணுவான்? நல்லவனா மாறினான். குடிகாரன், கொலைகாரன், விபச்சாரக்காரன், வேசிக்காரன்லாம் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்துட்டு இருக்கான். அதனால என்ன பண்ணு, சமுதாயம் சீரடையுது. எல்லாருக்குள்ள இயேசு வந்துட்டா எவனோ குடிக்க போயிடுவானா, எவனோ சினிமா தேட்டருக்கு போயிடுவானா. கூலின்னு ஒரு படம் வந்துதான், அது ஓடுறானுங்க பாருங்க, அறிவட்டவனுங்க எல்லாரும் ஓடி என்ன பண்ணுறாங்க, இவன் கூலியெல்லாம் அந்த கூலிக்கு கொடுத்து விட்டான். அறிவில்லாத ஜனங்க அதுக்கு போய் போட்டாவுக்கு போய் பாலை ஊற்றுறான். 4 ஏழைங்க சாப்பாடு இல்லை, பசியோடு கிடக்குது, பட்னியோடு கிடக்குது. இதெல்லாம் உனக்கு கொஞ்சமாக சென்ஸ் இருக்குதா? அவனுக்கு அறிவு இருக்குதா? அவனுங்களுக்கு யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு சினிமா ஃபோட்டோவுக்கு பாலை ஊற்றுறாங்க. அது என்னால் அது ஜீர்ணிக்கவும் முடியல. எப்படி அது நாங்கள் பார்க்குறது? ஃபோட்டோவுக்கு பாலை ஊற்றுறேன், ஃபோட்டோ எப்படி பால் குடிக்கும்? ஏங்க அது பிளாஸ்டிக் கவரில் செய்து வச்சுருங்க, அது மேலே ஒரு பாலை ஊற்றுறான், அதுக்கு மேலே ஒருத்தன் ஏறுறான், அதுக்கு மாலையை போடுறான், பசியாக இருக்கிறான், நடு ரோட்டில் உட்காந்துறான், பசி, சாப்பாடு கை கால் இல்லாமல், கால் இல்லாமல், கண் இல்லாமல் பசியோடு உட்காந்துறான். அவனுக்கு ஒரு பிஸ்கட் 10 பைசா பிஸ்கட் கூட வாங்கி தர மாட்டேன்றான். இதுங்களுடைய அறிவெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. மக்கள்லாம் எப்படி கெட்டு போயிருக்கிறாங்க, வாலிபர்லாம் எப்படி கெட்டு போயிருக்கிறாங்க. இவங்க ரட்சிப்பு கெட்டு போய் சபைக்கு வந்தால் நம்ம தேசம் நல்லா இருக்கும். 60% வாலிப பிள்ளைங்க நம்ம தேசத்தில், 60% வாலிப பிள்ளைங்க கெட்டு போயிருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டா அவங்க மனம் திரும்பினா எப்படி இருக்கும் சபை, நாடு எப்படி இருக்கும்? ஆமென், அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எந்த ஆட்சி வந்தாலும் நல்ல ஆட்சி கொடுக்க போகிறதில்ல. தேவ ஆட்சி வந்தால் தான் நல்ல ஆட்சி வரும். அல்லேலூயா. அப்போ அந்த கட்சி ஆரம்பித்தோம், இந்த கட்சி ஆரம்பித்தோம், எந்த கட்சி ஆரம்பித்தாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்முடைய கட்சி அழியாத கட்சி, நம்முடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம். இந்த ராஜ்யம் வந்தால் தான் மக்கள் நல்லா இருக்க முடியுங்க. அல்லேலூயா. அதனால தான் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. தேவ ராஜ்யம் வரணுங்க பூமிக்கு. நம்ம ஜெபம் பண்ண தேவ சமூகத்தில் தேவ ராஜ்யம் வந்தால் தான் இந்த உலகம் நல்லா இருக்கும். இந்த உலகம் கெட்டு போயிருக்குது, சீர்கெட்டு இருக்குது. நாம் கண் நோக்கி பார்க்குறோம், இந்த பூமியெல்லாம் சீர்கெட்டு போயிருக்குது. செல்ஃபோனில் சீர்கெட்டு போயிருக்குது. குடும்பங்களில் உட்காஞ்சி பேச வேண்டியது காரியங்களெல்லாம் பார்க்கில் வந்து உட்காஞ்சி மணிக்கணக்கில் பேசி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து, அடுத்தவனுடைய வாழ்க்கையை கெடுத்து, செல்ஃபோன் மூலமாக பேசி பேசி நேரத்தை வீணாக்கிறத கண்கூடாக பார்க்குறோம். எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை தூக்கி பேசுகிறாங்க. விசுவாசிகள் அதுமே பேசக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. சும்மா செல்ஃபோனை தூக்கி மணிக்கணக்கில் பேசக்கூடாது. 2 நிமிஷம் 1 நிமிஷம் அவள் தான் பேச்சு நிறுத்தணும். பல மணி நேரம் செல்ஃபோன்லேயே இருக்கக்கூடாது. உன் இருதயம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உன் பொக்கிஷம் இருக்கும். வாழ்க்கை சீர்படணும், சிரமமாக இருக்கணும், சிந்தைகள் மாறக்கூடாது. நீ செல்ஃபோனை பார்த்துக்கினே இருந்தால் அதை பார்க்கறதெல்லாம் உன் நினைவு வரும். நீ அதை பார்த்தீங்கன்னா அந்த நினைவு ஒன்று செய்யணும்னு தோணும். சீர்கெட்டு போயிடும். தேவ சமூகத்தில் காத்துரு, டெய்லியும் ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, மறுபடியும் வாசிங்க 8ஆம் வசனத்திலேருந்து 33லேருந்து. அப்போது தான் பாருங்க, மோசே என்ன பண்ணார்? தேவ கூடாரத்துக்கு போகிறாரு. எங்கே போகிறாரு? தேவ சமூகத்துக்கு போகிறாரு. தேவ சமூகத்துக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா, ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து மோசே எங்கே போகிறார் என்பதை ஜனங்கள் எல்லாரும் பார்த்துருந்தார்கள். அவன் ஆசரிப்பு கூடாரத்திலே அவன் போகிறத பார்த்து அந்த கூடாரத்திலே தேவ மகிமை வந்து இறங்கினது. பாருங்க, வாசிங்க. மோசே கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கையில் 9ஆம் வசனம். மோசே கூடாரத்திலே பிரவேசிக்கையிலே மேக ஸ்தம்பம் இறங்கி அந்த கூடார வாசலில் நின்றது. அல்லேலூயா. மேகமே வந்து இறங்கிடுச்சுங்க. கர்த்தர் அந்த கூடாரத்தில் வந்து இறங்குறா. நீ தேவ சமூகத்துக்கு போகும்போது தேவ மகிமை அந்த கூடாரத்திலே, மோசே உள்ள போன உடனே மூடுது. எங்க போனா? தேவ சமூகத்துக்கு போனா. மேகம் வந்து மூடுது. மேகத்திலிருந்து கர்த்தர் மோசேயோட பேசுறார். அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற இடம் தேவ சமூகம். அந்த மேகத்திலிருந்து பேசுகிறார். ஜனங்கள் எல்லோரும் அந்த கூடாரத்தின் மகிமையை பார்த்தார்கள். கர்த்தர் மோசேயுடனே பேசினார். அல்லேலூயா. கர்த்தர் மோசேயுடனே பேசினார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. மோசேயோட பேசின தேவன் நம்மோடு கூட பேசுவார். நீ அவரோட பேச போனோம். யோவானும் பேதுரும் பேச போனாங்களே, நீ போனீங்களா? அப்போஸ்தலர்கள் தேவனிடத்தில் பேசினார்கள், நீங்கள் பேசுறீங்களா? பேசணுங்க. அல்லேலூயா. ஜெபம் என்பது கண்ணை மூடிக்கின்னு, பல்ல கடிச்சிக்கின்னு, கண்ணை மூடிக்கின்னு, மூஞ்சி சுருக்கின்னு ஜெபம் பண்ணுறதில்ல, பேசணும். அல்லேலூயா.
முக்காடை போட்டு சில மூஞ்சிங்களை பார்க்கும்போது முக்காடை போட்டு அப்படியே கத்து சத்தம் போட்டு அழுவுறது கத்துறது. இங்கே இதெல்லாம் இங்கே வேணாம், பேசுங்க ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அங்கே போய் பல்ல கடிச்சிக்கின்னு அங்கே நாக்கு கடிச்சிக்கின்னு அழுதுகின்னு புலம்பின்னு இருக்காருங்க. பேசுங்க ஆண்டவர்கிட்ட. உன் பிரச்சனை என்னென்று ஆண்டவர்கிட்ட பேசு. மோசேகிட்ட கர்த்தர் பேசினார். பேசும்போது மூஞ்சி அழகாக இருக்கணும்ல, பேசும்போது மூஞ்சி அழகாக இருக்கணும்ல, அப்படி பேசணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேங்க பைபிளை. நான் மற்றவங்க பிரசங்கம் பண்ணுற மாதிரி அலங்காரிப்பான வசனம் இல்லை. அப்படியே எப்படி பேசணுமோ என் மொழியில் எப்படி இருக்குதோ அப்படி தான் நான் பேசுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. ப்ராக்டிக்கலாக சொல்லுவேன் நான். பைபிள் இப்படி தான் போதிக்குது, இப்படி தான் நம்ம பேசணும். நீ தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கிற அனுபவம் உனக்கு தேவை. கூடார வாசலிலே கர்த்தர் மோசேயை கூட பேசினார். ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். அல்லேலூயா. நீ தேவாலயத்துக்கு போகும்போது தேவாலயத்தில் மகிமை காணப்படும். அல்லேலூயா. மோசே காலத்திலே தேவ மகிமை தேவாலயத்தில் மூடினது. சாலமோன் காலத்திலே அவன் பலி செலுத்தின போது, தேவனை ஆராதித்த போது தேவாலயத்தை முழுவதும் மகிமினால் மூடினது. ஆலயத்தில் யாரும் நிற்க முடியல. ஆமே. கடைசி நாட்களிலே கர்த்தருடைய மகிமை பூமி எங்கும் காணப்படும். ஆலயத்தில் மகிமை மூடப்படும். நீ தான் அந்த ஆலயம், உனக்குள்ள தேவ சமூகம் இருக்கிறது. அந்த மகிமை அந்த மக்கள் இஸ்ரவேல் மக்கள் அந்த மகிமை கண்டது போல, மோசே கூடாரத்துக்குள்ளே இருக்கும்போது மகிமை மேலே காணப்பட்டது போல உனக்குள்ள இருக்கிற மகிமை காணப்படும். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். வாசிங்க அப்புறமா. ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். அங்க மகிமையை கண்டாதாங்க எல்லாரும் ஜனங்கள்லாம் பணிந்து கொள்வாங்க. பாவம் செய்த ஜனங்கள், இந்த மனுஷன் போய் ஜெபம் பண்றாரு, மகிமை பார்க்குறாங்க. கூடார வாசல் அங்கங்கே கூடாரத்தை போட்டு என்ன பண்ணுறாங்க, கூடாரத்திலிருந்து பார்க்குறாங்க. மகிமை வந்து அந்த ஆலயத்தை நிரப்பின போது பணிந்து கொண்டார்கள். ஆமே. ஒரு தனிப்பட்ட மனிதன் தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபிக்கும் போது மகிமை இறங்கி வந்தது. ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. மகிமையை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் பணிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அங்கே தான் வருகிறது. அங்கே தான் சொல்கிறார் பாருங்க, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயை முகமுகமாக பேசினார். கர்த்தர் என்ன பண்ணாரு, முகமுகமாக பேசினார். ஒரு சிநேகிதனிடத்தில் பேசுவது போல, ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல மோசே கிட்ட ஆண்டவர் பேசினார். மோசே கிட்ட ஆண்டவர் பேசினார் என்பது உண்மை. என்ன, உன் கூட என் கூட பேச அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறார். அவர் பாளையத்துக்கு திரும்பினார். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. யார் அது? வாலிபன். வாலிபன் எங்கே இருக்கிறான்? டாஸ்மார்க்கில் இல்லை, சினிமா கோட்டாயில் இல்லை, சுற்றுலாவில் போய் உட்காந்து இல்லை. எங்கே இருந்தான்? ஆசாரிப்பு கூடாரத்திலே தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். பாருங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. தேவ சமூகத்திலே காத்திருந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். தேவ சமூகத்தை விட்டு ஆசாரிப்பை கொடுத்து நீங்காத யோசுவா 30 லட்சம் பேருக்கு தலைவனாகி அவன் தான் கானான் தேசத்தை பங்கிட்டு கொள்கிறான். யார் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாரோ அவங்கள தான் அந்த ஒரு பொறுப்பில் உட்கார வைப்பார். அடுத்த தலைமுறையை நடத்த வைப்பார். உன்னை கொண்டு அடுத்த தலைமுறையை நடத்த வைக்கணும்னா நீ தேவ சமூகத்தில் உட்காரணும். நீ பரிசுத்தமாக வாழணும். நீ வெற்றி உள்ளவனா வாழணும். நீ வெற்றியாக வாழ்ந்தால் தான், நீ பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் அடுத்தவனை நீ நடத்த முடியும். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தை நீ செய்ய முடியும். நீ ஒழுங்கு இல்லைன்னா உன்னை எப்படி முன்ன கொண்டு நீயே சீர்கட்டு இருக்கிற, உன்னையே எப்படி நான் நடத்துறது அவர் பிரச்சனை தலை சொரிஞ்சுன்னு இருப்பார். ஆமே. நீ வழி நடத்தக்கூடிய தலைவனாக மாறணும்னா நீ என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். அடுத்த தலைமுறைக்கு நீ வந்து ஒரு நல்ல தலைவர்களாக, நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும்னா உன் தேவ சமூகத்தின் வாழ்க்கை இருக்கணும். என் வாலிப பிரயாசத்தில் நான் தேவ சமூகத்தில் நாடினேன். மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணினேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நான் ஜெபம் பண்ணினேன். 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவேன். சாயந்தரமான 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். 12 மணி வரைக்கும் பைபிள் படிப்பேன். என் வாழ்க்கை தூக்கத்துக்கு ஏங்கினது. தூக்கமே எனக்கு கம்மியாக இருக்கும். பகல் ஃபுல்லாக வேலை செய்வேன். வேலை செய்து என் ஜெபம்
நான் உண்டு, தேவன் உண்டு, ஜெபம் உண்டு, இப்படியே தான் என் வாழ்க்கை இருந்தது. ஆமென், அல்லேலூயா. காலம் வந்தது, கர்த்தர் ஒரு ஊழியத்தை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம கர்த்தர் மறந்து விடுகிற தேவன் அல்ல, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. யாருக்கு ஆண்டவர் பொறுப்பு கொடுக்க? உண்மை உள்ளவனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். உண்மை உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். நீ தேவ சமூகத்தில் காத்திருப்பீன்னா, எங்களுடைய ஜப வாழ்க்கை நாங்கள் அன்றைக்கி செய்த ஜப வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? நல்லா இருக்கிறோம். ஆமே, இன்றைக்கி 4 பேருக்கு நாங்கள் போதிக்கிறோன்னா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தமாக கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டோம் தேவ சமூகத்தில், தேவ கிருபையினாலே. ஆமென், அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் நாங்கள் இன்றைக்கி புத்தி சொல்லுகிறோம், தெரியணுங்களா மாற்றுகிறோம் என்றால், நீ சிறப்பட்ட பின் உன் சகோதரனை சிறப்படுத்து என்று பேதுருவிட்ட ஆண்டவர் சொன்னாரே, நீ சிறப்படாமல் எப்படி மற்றவர்களை சிறப்படுத்த முடியும்? யோசுவாவை கர்த்தர் ஆண்டவர் அடுத்த தலைமுறைக்கு தலைவனாக மாற்றினதுக்கு காரணம் என்ன? யோசுவா தேவ சமூகத்தை விட்டு விலகலை. இன்னொன்று, மோசேக்கு வேலைக்காரனாக இருந்தார், பணிவிடைக்காரனாக இருந்தார். ஒரு ஊழியக்காரனுக்கு இன்னொரு ஊழியத்தை அவன் செய்தான், பணிவிடை செய்தான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் மோசே. அல்லேலூயா. அவனுக்கு அவன் என்ன பண்ணான்? பணிவிடை செய்தான். நீங்கள் பாருங்கள், பணிவிடை செய்தவங்களாம், நல்ல பணிவிடை செய்தவங்களாம் மேலே வந்தாங்க. கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவங்க நல்ல நிலையை அடைந்தார்கள். நல்ல நிலையை அடையலாம். அப்போ ஆலயத்தில் ஒரு வேலை இருக்கும்போது என்ன செய்யணும்? அதை பணிவிடை செய்யணும். ஆமே, இதில் சில பேர் நான் உண்மையாக கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறவர்களை நான் கவனிப்பேன். ஆமே, அல்லேலூயா. அவர்கள் வந்து இப்போ வருங்காலத்தில் நல்ல நிலையை நான் அடைவாங்க என்பது எனக்கு தெரியும். நான் அவர்களுக்காக என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நீங்கள் எங்களுக்காக செய்வேன்னா, நீங்கள் உண்மை உள்ளவளாக இருக்கும்படி, கீழ்ப்படுகிறபடி, ஆலயத்தின் பிரியம் வைத்து தேவ சமூகத்தை விட்டு இடைவிடாமல் ஒரு வாலிப பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய நேரத்தை ஆண்டவர் கொடுக்கலாம். கல்யாணம் ஆகிட்டால் நிறைய நேரத்தை என்ன பண்ண முடியும்? குடும்பத்துக்கு நேரத்தை செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்போது நேரம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காது. ஆனால் அதனால தான் காலையில் 4 மணிக்கு எழுந்து என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நிறைய நேரத்தை கொடுக்குற வேண்டிய வயசு வாலிப வயசு. நிறைய நேரம் நாங்கள் எங்கள் வாலிப வயசில் ரட்சிக்கப்பட்டதுனால நாங்கள் சொல்கிறோம், நிறைய நேரம் நாங்கள் தேவ சமூகத்தை காத்திருந்தோம், நிறைய சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்தோம், கைப்பிரதி ஊழியம் செய்தோம், மிஷினரி ஊழியத்தை செய்தோம், எல்லா இடங்களுக்கு போனோம், சுவிசேஷத்தை சொன்னோம், ஆஸ்பத்திரியாக போனோம், டிபி ஹாஸ்பிட்டல் போகக்கூடாத இடத்துலலாம் போனோம். உள்ள எல்லா ஹாஸ்பிட்டலில் போய் சுவிசேஷத்தை அறிவித்தோம், பெரிய ஜிஹெச்சில் அறிவித்தோம், மெரினா பீச்சில் அறிவித்தோம், தெருவாக பிரசங்கித்தோம், சுவிசேஷத்தை எல்லா இடத்துலையும் பிரசங்கித்தோம். எங்களை அந்த இடத்த அவமானப்படுத்தினாங்க, எவ்வளோ பேசுனாங்க. ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதிகாரியாக மாற்றுவார். ஆமீன், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய நான் உங்களோட பேசணும்னு நினச்சேன். ஒரு வசனம் தான் நான் இப்போ எடுத்துருக்கிறேன், அதனால் இதை முடிச்சுடுவோம். அப்போது முடிச்சுடுவோம். அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். மோசே வாசிங்க, ஒரு 11 வசனத்தை. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசாரிப்பு கூடாரம் என்னது? தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். அந்த ஆராதனைக்கூடிய ஸ்தலத்தில் யோசுவா என்ன செய்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே விளக்கேற்றிருக்கலாம். அன்றைக்கி விளக்கேற்றுவதுன்னா எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு விளக்கேற்றணும். 7 குத்து விளக்கு இருக்கும், மேஜை இருக்கும். அந்த மேஜையில் அப்போ அடுக்க வேண்டியது இருக்கும், எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்கும். ஆலயத்தை கூட்டி பெருக்க வேண்டியதாக இருக்கும். ஆலயம் ரத்தக்கரையாக இருக்கும், பலி செலுத்தினதுனாலே. எல்லா வேலையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆலயத்தில் வேலையை செய்தார், இடைவிடாமல் பிரியாமல் இருந்தார். ஆமென், அல்லேலூயா. இப்போது வாலிபர்கள் எழுதும்போது இடைவிடாமல் பிரிந்து இருக்கிறார்கள். எங்கெல்லாம்? பீச்சு, பார்க்கு, சுற்றுலாஸ்தலம், இங்கெல்லாம் என்ன பண்ண பிரிஞ்சுக்கிறாங்க. அங்கெல்லாம் போவானான்னு சொல்லலை, ஆனால் இங்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதுக்கு நேரம் அதிகமாக கொடுத்துட்டு அதுக்கும் போய் பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. சினிமாவுக்கு போய் பாருன்னு சொல்லலை. ஆமென், அல்லேலூயா. மற்ற இடங்களுக்கு போய் பாருங்கள். தேவன் ரசிக்க வேண்டிய இடங்கள்லாம் நிறைய இடம் இருக்குது பூமியில். எங்கெங்கேயோ ஆண்டவர் அழகழகாக மலைகளை படைச்சிருக்கிறாரு, மேகங்களை படைச்சிருக்கிறாரு. எவ்வளோ அற்புதமான காட்சிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென், அல்லேலூயா. பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. அந்த மகிமை பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்து இருக்குது என்று வேதம் சொல்லுது 19ஆம் சங்கீதத்தில். பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்து இருக்குதான். அப்போ மகிமை எங்கோ? நான் பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமை நிறைந்திருக்குது. நீயும் நானும் அவருடைய மகிமையாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. என்னுடைய மகிமை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறார்.
அல்லேலூயா. யாருடைய மகிமை? தேவனுடைய மகிமை நமக்கு கொடுத்துருக்கிறாராம். அந்த மகிமை நமக்குள்ள இருக்குதான். என் மகிமை நான் ஒருவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டார், ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு மகிமையை கொடுப்பார். உனக்கு எனக்கு ஆண்டவர் மகிமை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கனமும் மகிமையும் அவர் சமூகத்திலே இருக்கிறது. கனமும் மகிமையும் அவர் சமூகத்தில். நித்தமாக அவரை தேடுங்கள். அவர் சமூகத்தில் இளைப்பாறுதல் இருக்குது, அவர் சமூகத்தில் ஆறுதல் இருக்குது, அவர் சமூகத்தில் திருப்தி இருக்குது, அவர் சமூகத்தில் மகிமை இருக்குது, அவர் சமூகத்தில் கனம் இருக்குது. சத்துரு உங்களுக்கு முன்பாக புறம் பின்னிட்டு ஓடுவான். இதெல்லாம் நான் படிச்சுட்டு வந்தேன், ஆனால் எதுவுமே என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அவர் சமூகத்தில் எத்தனை ஆசீர்வாதம் இருக்குது, எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை சொல்லணும்னு நினச்சாரோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா.